Hi friends, welcome to 3Tech YouTube channel. Guys, இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு லோ பட்ஜெட்டில் 5.1 ஆம்ப்ளிஃபயர், அதாவது 2500 ரூபாய்க்கு ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபயர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இது ஃபுல் வீடியோ, ஆரம்பத்துலேருந்து ஆம்ப்ளிஃபயர் செஞ்சு முடிக்கிற கடைசி வரலையும் இருக்கும். அதனால ஆடியோவை கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். புரியாதவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு பாருங்க. ஓகே, இல்லை நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 கேபினெட் ஒன்று தேவை. இந்த கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தமாரி ஃப்ரண்ட் பேனல் ஒன்று இருக்கும், அப்புறம் மேக் கவர் ஒன்று இருக்கும். மீதி ஜாமான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேபினெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடில் என்னென்ன தேவைங்கிறது வந்து நம்ம பார்த்துடலாம். கேபினெட்டில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்சி சாக்கெட் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்சி சாக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசி ஹீட் ஆகாமல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 12 வால்ட்டில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி, அதாவது இந்த இடத்துல ஹோல் போட்டிருப்பாங்க, இந்த ஹோல்ஸில் இந்த எக்ஸாஸ்டில் உள்ள ஃபேனில் உள்ள ஹோல்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று வாங்கிக்கலாம். அடுத்தது இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஏசி கார்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஏசி கார்டு ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் உள்ள எல்லா பொருளையும் வந்து எடுத்துட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் சைடுக்கு போயிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் வந்து நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபயரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த சுவிட்சே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்காக ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டேபிளுக்காக 2 வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இந்தமாரி 2 வால்யூம் கண்ட்ரோலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100Kவில் நம்ம 2 சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட் வால்யூம் கண்ட்ரோல். சரௌண்ட் வால்யூம் கண்ட்ரோலுக்காக ஒரே ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அடுத்தது சென்ட்ரு வால்யூம் கண்ட்ரோல், அதுக்காக இன்னொரு 47K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அடுத்தது சப்பு வால்யூம் கண்ட்ரோல், அதுக்காக இன்னொரு 47K வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3-வே புஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பட்டனும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு 3-வே புஷ் பட்டன் ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 2.1 சேனல் மாற்றுறதுக்காக ஒரு 18 பின் சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கலாம், அதாவது புஷ் பட்டனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2.1 5.1 மாற்றி வச்சுக்கிறதுக்காக இந்த 18 பின் சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இதில் உள்ள எல்லா கண்ட்ரோலையுமே ஒரே கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 100Kவில் தான் வேல்யூ இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போட இண்டிகேஷனுக்காக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பவர் எல்இடி ஒன்று எடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு USB ப்ளூடூத் பிளேயர் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்த வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுறதுக்காக வால்யூம் கண்ட்ரோல் நாப்பு, போல்ட்டு, ஸ்க்ரூ பாக்கெட் வந்து ஒன்று வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லூஸில் வச்சுருக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் வந்து எடுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்கு உள்ளே என்னென்ன கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆம்ப்ளிஃபயர் உள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எதுவும் வாங்க போகிறது கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4440 ஐசி வச்சு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நம்மள்கிட்ட கிடக்கு, அதனால 4440 வச்சு செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா LA 4440 ஐசியில் செல்கானுடைய கம்பெனியில் ஒரு போர்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் சப்வூஃபருக்கும் அதே செல்கான் கம்பெனியில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டு லெஃப்ட் ரைட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கம்பெனியோடது LA 4440 ஐசி போர்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WC போர்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்தி கம்பெனியோட ப்ரோலாஜிக் போர்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள், சப்வூஃபரு, சென்ட்ரு, எயினர் செக்ஷனு எல்லாமே வந்து நமக்கு வந்துடும். 24/0/24 ஒர்க் ஆகக்கூடாது, ஆனால் 12/0/12 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாமே நமக்கு வந்து 12/0 சிங்கிள் சப்ளை போர்டு தான். அப்புறம் இதில் எல்லாமே ஓகே தான், ஆனால் சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4440 யூஸ் பண்ணி போகிறதுனால பேஸோட லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி பார்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 12 கலர் ரிப்பன் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் வாங்கிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் டயோடு வந்து ஒரு 4 எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 12/0/12 டியூவல் பவர் சப்ளையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் 12/0
சிங்கிள் சப்ளையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பழைய ஸ்டாக்கு. அதனால் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ செய்கிற ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்குலாம் இல்லை, சும்மா வீட்டில் வச்சு கேட்கறதுக்கு தான். ஓகே, இதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ 1 by 1 அசம்பிள் பண்ணிடலாம், அதாவது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 ஆர்சி சாக்கெட் எடுத்துக்கலாம். இது சென்டர் பாயிண்டில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால 2 ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு இந்த ஆர்சி சாக்கெட்டோட கனெக்டரில் வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்சி சாக்கெட்டை எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், அடுத்தது நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துக்கலாம். இதுக்கு 3 பீஸ் வேணும், மொத்தம் 6 சேனலுக்கும். இது சைடில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேபினெட்டில் ஸ்க்ரூக்கு கேப் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்பில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 3 சாக்கெட்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு வாட்டி நல்லா இருக்கா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேப்பில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த ஃபேனோட ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து வெளில பார்க்குற மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் இந்த ஃபேன் கூடவே ஃபேன் கிரில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் உள்ள நெட் போல்டு வச்சு டைட் பண்ணிக்கலாம். அப்படி ஃபேன் கிரில் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி சின்ன போல்டு வச்சு கூட டைட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணாததுனால சின்ன ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி கேபிள் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த கேபினெட்டில் ஃப்ரண்ட் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3-வே புஷ் பட்டனும் 18 பின் புஷ் பட்டனும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்காக இந்த மாதிரி நெட்டு போல்ட்டில் 4 கட் பிரைஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்க்ரூலேருந்து அந்த பிரைஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவை மட்டும் ஃபஸ்ட்டு கேபினெட்டில் மாட்டிக்கலாம். அடுத்தது அதில் ஒரு பிரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஸ்க்ரூவில் மாட்டிக்கலாம். இதே போல் இன்னொரு ஸ்க்ரூவையும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வச்சிருக்கிற அந்த 3-வே புஷ் பட்டன் எடுத்துக்கலாம். இதில் இந்த சால்ட்ரிங் பாயிண்ட் மேலே இருக்கிற மாதிரி நம்ம திருப்பிட்டு நம்ம மாட்டி வச்சிருக்கிற அந்த ஸ்க்ரூவில் வந்து மாட்டிக்கலாம். அடுத்தது நம்மள்கிட்ட 2 பிரைஸ் இருக்கும், அதில் 2 போல்ட்லேயும் ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கிற நெட்டை வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டுறலாம். இதே போல் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பட்டன் வந்து பாடியில் டச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அடுத்தது இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே போல் நம்ம அந்த 18 பின் சுவிட்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனல் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 4 கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூ நம்ம வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேனலில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுவிட்சில் கோடு போட்ட பகுதியை கீழே வச்சுட்டு நம்ம இந்த கேபினெட்டில் வச்சு ஒரு புஷ் பண்ணோம்னா இது போய் லாக் ஆகிடும். ஓகே, அடுத்தது வந்து மிச்சம் மீதி இருக்கிற இந்த வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்தையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 47K எடுத்து வச்சுருந்தோம். இந்த 47K வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலை இந்த பின்ஸ் எல்லாம் மேலே பார்த்து இருக்க மாதிரி இருக்கணும். அதாவது இந்த நாப் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். மீதி இருக்கிற அந்த 6 பின்னு வந்து கேபினெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த 6 பின்னும் மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே ஒரு போர்டு ஒன்று கொடுப்பாங்க, அந்த போர்டை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேஸ் ட்ரிபிளுக்கான வால்யூம் கண்ட்ரோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக 2 100K எடுத்துக்கலாம். இந்த 100K வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா புது வால்யூம் கண்ட்ரோலில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பின்னு மாரி இருக்கும். அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வால்யூம் கண்ட்ரோலையும் இந்த 6 பின்னும் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த கேபினெட்டில் 2த்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 3 வால்யூம் கண்ட்ரோலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சரௌண்டிங் வால்யூம் கண்ட்ரோல். இதுக்கு வந்து 47K ஃபிக்ஸ் பண்ணோம். இதையும் அதே போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சென்டருக்கான பாயிண்ட்டு, இதுக்கு ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதே போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், இதுக்கு ஒரு 47K எடுத்துக்கலாம். இதையும் அதே போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே உள்ள எல்லா வால்யூம் கண்ட்ரோலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அடுத்து கடைசியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இதில் இருக்கிற எல்லா பின்னும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ வந்து 100K. ஓகே, இப்போ எல்லா வால்யூம் கண்ட்ரோலையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா வால்யூம் கண்ட்ரோலுடைய ஆக்சிலரை வந்து 0ல் வச்சுட்டு நம்ம வந்து நாப் போட்டுக்கலாம். கண்ட்ரோலுடைய நாப் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த சின்ன கப் எடுத்து அந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய த்ரெட்டில் சொருவிட்டு
அதுக்கப்புறமா அந்த பெரிய கப் எடுத்து அந்த நீல கலர் பாயிண்ட் வந்து 0ல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேஸ் ட்ரிபிளோட நாப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அது போல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சின்ன நாப்பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பெரிய நாப்பை வந்து 0 பார்த்து சொல்லிக்கலாம். அடுத்து ட்ரிபிளுக்கான நாப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த வால்யூம் கண்ட்ரோலோட கட்டிங் பாயிண்ட் பார்த்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சரௌண்டோட வால்யூம் கண்ட்ரோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்டரோட கண்ட்ரோலுக்கான நாப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சப் ஊஃபரு, அடுத்தது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஓகே, இப்போ எல்லா வால்யூம் கண்ட்ரோலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கேப்பில் வந்து யூஎஸ்பி பிளேயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக வாங்கி வச்சிருக்கிற யூஎஸ்பி பிளேயர் எடுத்துக்கிறேன். இதில் எந்த கேபிளும் கனெக்ட் பண்ண வேணாம். அப்படியே இந்த போர்டை எடுத்து அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன ஸ்க்ரூவில் நெட்டு போல்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம 2 சைட்லையும் போட்டு டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ஓவரால் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது உள் சைட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி பிளேயர் கூடவே இந்தமாரி ஸ்க்ரூ கேப் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம அந்த ஸ்க்ரூக்கு மேலே வச்சு புஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கேபினெட்டுக்கு வெளில ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய எல்லா பொருளும் வந்து நம்ம ஆல்ரெடி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது கேபினெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐசி போர்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த 3 ஐசி போர்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த 3 ஐசியை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 2க்கு 1ல் அலுமினிய சேனல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அலுமினிய சேனல் மேலே இந்த 3 ஐசியும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ஒத்திகை பார்த்துக்கலாம். ஓகே, ஐசி போர்டு இந்த இடத்துல இப்போ கரெக்டாக சூட் ஆகுது. இந்த இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரோலாஜிக் போர்டை இந்த இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரை இதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இதே மெத்தட் தான் நம்ம எந்த கேபினெட் வாங்கினாலும் எந்த ஐசி போர்டு வாங்கினாலும் கரெக்டாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒத்திகை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல மார்க் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஐசி போர்டை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணலாம். அதாவது இந்த ஐசி போர்டை ஃபஸ்ட்டு நம்ம அலுமினிய சேனலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஐசி போர்டை எடுத்து நம்ம ஒவ்வொரு ஐசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் ஹீட் சிங் இருக்கும். ஏன்னா இது வந்து 4440 ஐசிங்கிறதுனால அதுலேயும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து இந்த அலுமினிய சேனலில் கரெக்டாக வர மாதிரி 1 by 1 நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த அலுமினிய சேனலில் ட்ரில் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் வந்து ஹீட் சிங் இருக்காது. ஏன்னா இது வந்து ரமேஷ் கம்பெனி போர்டு, அதான் ரொம்ப பழைய போர்டு. இதை வந்து நம்ம அப்படியே அதிலே ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ எல்லா இடத்தையும் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வந்து ட்ரில் மிஷின் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 775 டிசி மோட்டரில் ஒரு நாமளே மேக் பண்ண ஒரு ட்ரில் மிஷின் இருக்குது. இதில் ஒரு 3mm பிட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரில் மிஷின் இல்லாதவங்க என்ன செய்றீங்கன்னா ஆணியில் லைட்டாக பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கத்திரிக்கோலோ வேறு எதனா வச்சுட்டு நம்ம அதில் டர்ன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹோல்ஸ் வந்து கரெக்டாக. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரில் மிஷின் வச்சுட்டு ஐசிக்கு மார்க் பண்ண இடத்துலலாம் அந்த அலுமினிய சேனலில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்தமாரி ஃபிட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுமாரி செல்ஃப் ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுருக்க ஐசியை 1 by 1 இதில் ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம இந்த 3 ஐசியை ஒரே டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். இதை ஃபிட் பண்ணிவிட்டு கேபினெட்டில் நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருப்போம். அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம லொக்கேட் பண்ணி வச்ச இடத்துல இந்த பொருளை மட்டும் நம்ம ஃபிட் பண்ணக்கூடாது. இருக்கிற எல்லா பொருளையும் ஃபிட் பண்ணிக்கணும். அதுதான் சரியான முறை. ஆனால் நான் கேமரா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரியாக வீடியோவில் கவர் ஆகாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் இதை ஃபிட் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே மேலேயே வச்சுட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட்டு, எல்லாத்தையும் நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஃபஸ்ட் ஒர்க்காக என்ன செய்யணும் அப்படின்னா பேக் சைடு இருக்கிற ஆர்சி சாக்கெட்டில் சால்டரிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். சால்டரிங் பேஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெட்டை வச்சு லைட்டாக அதில் சால்டரிங் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சால்டரிங் பண்ணும்போது சக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சால்டரிங் வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல் பேக் சைடில் ஸ்பீக்கர் சாக்கெட்லேயும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் 18 பின் புஷ் பட்டன்லேயும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த புஷ் பட்டனில் இந்தமாரி சால்டர் பண்ணும் போதே சரியாக பிடிக்கல அப்படின்னா ஒரு நைஃப் எடுத்து அந்த லெக்கெல்லாம் சுரண்டி விட்டுட்டு அதில் இந்தமாரி சால்டர் பண்ணிக்கலாம். இது கூடவே பக்கத்தில் இருக்கிற சின்ன புஷ் பட்டன்லேயும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். அப்புறம் ஃபைனலாக இந்த மேலே இருக்கிற மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லையும் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இதுலேயும் லெட்டு வச்சு சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த கீழே கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் நம்ம இந்தமாரி பேஸ்ட் வச்சு சால்டரிங் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மெயினான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு எல்லாமே தனித்தனியான போர்டு. இந்தமாரி நம்ம 5.1க்கு தனித்தனியாக போர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் கிரவுண்டு கனெக்ஷன்லாம் ஒன்றாவே இருக்காது, தனித்தனியாக இருக்கும். அந்த கிரவுண்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணணும். அதே போல் பவர் சப்ளை லீடும் நமக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ இந்த போர்டில் இந்த பெரிய ட்ராக் இருக்குது பாருங்கள், இதுதான் கிரவுண்டு. இப்போ இங்கேருந்து வரக்கூடிய கிரவுண்டு இதோடையே நின்றுடும், இந்தாண்ட போர்டுக்கு வராது. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த போர்ட்லேருந்து இந்தாண்ட கிரவுண்டுக்கு நம்ம ஜம்பர் அடிக்கணும். அடிச்சிட்டா இந்த கிரவுண்டு இந்த போர்டோட நின்றுடும், இந்த போர்டுக்கு வராது. அதே போல் இந்த போர்டில் இந்த பெரிய ட்ராக் தான் கிரவுண்டு.
இப்போது இந்த போர்ட்லேருந்து இந்தாண்ட உள்ள கிரவுண்டுக்கு வந்து நம்ம ஒரு ஜம்பர் அடிக்கணும். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா எல்லா கிரவுண்டும் ஒரே லைனில் இருக்கும். இந்த கனெக்ஷன் வந்து இந்தமாரி நம்ம தனித்தனி போர்டு யூஸ் பண்ணும்போது தான் நம்ம இந்தமாரி பண்ணணும். இதே 5 சேனலும் ஒரே போர்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒர்க்கு உங்களுக்கு இருக்காது. இப்போது ஜம்பர் அடிக்கிறதுக்காக பிளாக் கலர் ஒயரை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஒயரை இந்த கடைசியில் இருக்கிற போர்டோட கிரவுண்ட்லேயும் அதே போல் நடுப்புற இருக்கிற போர்டோட கிரவுண்ட்லேயும் ஒன்றா வச்சு கனெக்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற போர்டுக்கும் ரெண்டாவதாக இருக்கிற போர்டுக்கும் ஒரு கிரவுண்டு கனெக்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த 4440 ஐசியில் கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே பாசிட்டிவ் லைன் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், மாற்றி சால்ட்ரிங் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி 4440 ஐசி வச்சு ஆம்ப்ளிஃபயர் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே சர்க்யூட் போர்டில் 5 ஐசி போடுற மாதிரி போர்டெலாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைலாம் இருக்காது. மற்றபடி எந்த ஐசி போர்டும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணால் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கிரவுண்டை சால்ட்ரிங் பண்ண மாதிரியே பாசிட்டிவ் லைனையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு மேலே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது பேக் சைடில் கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து நமக்கு கிரவுண்டாகவும் இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் வந்து நமக்கு 12 வால்ட்டாகவும் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் சல்கான் கம்பெனியோட போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் கனெக்ஷன் இருக்கும். இந்த போர்டில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த போர்ட்லேயும் ரெண்டுமே சல்கான் தான். அதாவது இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பகுதி இது, அதோட மைனஸ் பகுதி இது. இந்த ப்ளஸ்லேருந்து நம்ம ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துடணும். இந்த இடம் ப்ளஸ்ஸு, இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும். அதுக்காக இந்த மாதிரி 12 கலரில் ரிப்பன் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை ரிப்பன் ஒயர்னு சொல்லுவாங்க அண்டு பெல்ட் ஒயர்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரௌன் கலரில் லாஸ்ட்டு ஒரு ரோ இருக்கும், அதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதில் ப்ரௌன் அண்டு பிளாக் இருக்கும், அதை 1 மீட்டர் ஒயரில் ஃபுல்லாகவே பிச்சுக்கிறேன். எடுத்து இந்த ஒயரில் இந்த ப்ரௌன் கலர் ஒயரை மட்டும் சீவிட்டு அந்த ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். சால்ட்ரிங் பண்ண அந்த ஒயரை ரெண்டாவது போர்டோட ப்ளஸ் வரலையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்தாலே தெரியும். அடுத்து இப்போ சால்ட்ரிங் பண்ண இடத்துலையே அந்த ஒயரை திருப்பி சால்ட்ரிங் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற போர்டில் ப்ளஸில் வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 போர்டையும் ஒரே லைனில் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டோம். இப்போ இந்த போர்டில் எந்த பக்கம் நம்ம பவர் சப்ளை கொடுத்தாலும் 3 போர்டுக்கும் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்தது இந்த போர்டில் என்ன கனெக்ஷன் பண்ண போகிறோம்னா இந்த 3 போர்ட்லேருந்து நம்ம 6 ஸ்பீக்கருக்கான அவுட்புட் எடுத்துக்க போகிறோம். அவுட்புட்னா ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த 12 கலர் ரிப்பன் ஒயர் எடுத்துக்கலாம். இதில் ரெட் அண்டு ஆரஞ்சு இந்த ஒயரை சப்வூஃபருக்கும் சென்டருக்காகவும் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். அடுத்தது எல்லோ அண்டு க்ரீனு இந்த ஒயரை நம்ம சரௌண்டிங்கோட லெஃப்ட் ரைட்டுக்காக தனியாக பிரிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக ப்ளூ அண்டு வைலட்டு இந்த கலரை தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்த இந்த கலர் தான் இந்த சேனலுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். வேறு கலர் வந்து மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி மாற்றினோங்கன்னா நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டு, இப்போ ஐசியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஐசி வந்து நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே ரெண்டாவதாக இந்த ஃபேனுக்கு நேராக இருக்கிற ஐசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கும் சென்டருக்கும் யூஸ் பண்ண போகிறோம். மூணாவதாக இருக்கிற ஐசி வந்து நம்ம சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த போர்டோட அவுட்புட்டு ஸ்பீக்கர் அவுட்புட் எங்கே இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம் தனித்தனியாக, அதுதான் ஒரு ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. அதே போல் இங்கேயும் போட்டிருக்கோம், இது ஒரு ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. அடுத்து இந்த ஐசி போர்டில் இந்த இடத்துலையும் ஓபி அப்படின்னு போட்டிருக்கோம். அதே போல் இந்தாண்ட சைடும் ஓபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இந்த 2 செக்ஷனுமே 2 ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. இது ரெண்டும் சேம் போர்டுங்கிறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த போர்டில் இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்கும், இது ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அதே போல் இந்த பக்கத்தில் 2 பாயிண்ட் இருக்கும், இது ஒரு ஸ்பீக்கருக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொன்ன இடத்துல தான் ஸ்பீக்கர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக இந்த இடத்துல ஓபி அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஒயரை கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம 4440 ஐசி போர்டு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கிரவுண்டு வரவே வராது, அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட்டில். அதனால 2 ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஒயரை வந்து நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணோம். அதுக்காக கேபினெட்டோட பேக் சைடில் எடுத்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அந்த சாக்கெட்டில் நம்ம இந்த 2 ஒயரை ஒன் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது ஒன் சைடு ஸ்பீக்கர் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதே போல் மற்றொரு ஸ்பீக்கர் சைட்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே சேம் கலரில் ஒயர் எடுத்துக்கலாம். அதை அந்த ஓபியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் ரைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்லேயும் நம்ம வந்து கிரவுண்டு அடிக்கக்கூடாது. இதே மற்ற ஐசி போர்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஆனால் 4440 நம்ம அந்தமாரி பண்ண முடியாது. ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டாக தான் நம்ம ஒயர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட லெஃப்ட் ரைட்டை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே லைட்டாக அந்த ஒயர்லாம் லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது சரௌண்டிங் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். இதுக்காக பச்சை மஞ்சள் ஒயர் எடுத்துக்கிறேன்.
ஆல்ரெடி நான் சொன்ன ஸ்பீக்கர் பாயிண்டில் நான் வந்து 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் சரௌண்டிங்கோட ரைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே போல் இன்னொரு பச்சை மஞ்சள் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அதே போல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சரௌண்டிங்கோட லெஃப்ட் ரைட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சென்ட்ரு அண்ட் சப்வூஃபர் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ சென்ட்ரு சப்வூஃபர் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஆரஞ்சு ஒயர் ரெட் கலர் ஒயர் எடுத்துருக்குறோம். இதில் ஆரஞ்சை வந்து சென்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், சிவப்பு கலர் ஒயரை வந்து சப்வூஃபருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இந்த 2 ஒயரை 2ஆக நம்ம எடுத்துடலாம். இப்போ பிரித்த இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை 2ஆக கட் பண்ணி ஐசியோட ஒரு பக்கத்தில் 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 2 ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் சென்ட்ரு சேனலுக்காக ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்வூஃபருக்காக அதே போல் 2 ரெட் கலர் ஒயரை கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்பீக்கர் ஒயருமே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயர்லாம் அப்படியே நம்ம ஒன்றா அரேஞ்ச் பண்ணி டேக் அடிக்கிற அளவுக்கு நம்ம சரி பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் டேக் வந்து நம்ம இப்போ அடிக்க போகிறதில்ல, கடைசியாக அடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த போர்ட்லேருந்து நம்ம ஆடியோ இன்புட் எடுக்கணும். எல்லாத்தையும் டேக் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஆடியோ இன்புட் எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஆடியோ இன்புட்லாம் எடுத்த பிறகு அதுக்கப்புறமா டேக் அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐசி போர்ட்லேருந்து இன்புட் எடுத்து வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்புற இருக்கிற பின்னில் கொடுக்கணும். இந்த நடுப்புற இருக்கிற பின் வந்து அவுட்புட் பின்னு, அதாவது கிரிட் லைனு. ஓகே, இப்போ இந்த போர்டில் இந்த இடத்துல ஐபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அதே போல் இந்த இடத்துல ஐபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். சேம் இந்த போர்டில் இந்த இடத்துலையும் ஐபின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஐபின்னு போட்டிருக்கோம். இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று இருக்கும். இந்த போர்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம காட்டின 6 ஐபி, அதாவது 6 இன்புட்லேயும் 6 சேனலுக்கான கிரிட் லைன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம வந்து ப்ளூ அண்ட் வயலட் கலரில் ஒயர் எடுத்துருக்குறோம். இந்த ஒயரை வந்து நம்ம இந்த ஐபியில் வந்து, அதாவது இன்புட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் ஒயரை ஒன் சைடில் இருக்கிற இன்புட்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த வயலட் கலர் ஒயரை இன்னொரு சைடு இருக்கிற இன்புட்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இந்த கிரிட் லைன் கனெக்ஷனுக்கு நமக்கு ஒரு ப்ளூ ஒரு வயலட் இருந்தால் போதும். நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது கூடவே நமக்கு கிரவுண்டு வரும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டு பின்னு, அதாவது 3வது பின்னை வந்து நம்ம ஒன்றா சால்ட்ரிங் பண்ணணும். அதாவது ஒரே லைனில் சால்ட்ரிங் பண்ணணும். எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னு வந்து இன்புட்டு, 2வது இருக்கிற பின்னு வந்து அவுட்புட்டு, 3வது பின்னு வந்து கிரவுண்டு. இந்த வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம கேபினெட்டில் கனெக்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு பின்னு இன்புட்டு, அதோட கடைசி பின்னு வந்து கிரவுண்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயரை நம்ம வந்து சீவி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சோண்டு லெட்டை வச்சுட்டு ஃபுல்லாகவே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த 3வது, அதாவது கிரவுண்டு பின்னில் வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கிரவுண்டை சால்ட்ரிங் பண்ணி முடித்த பிறகு மீதி இருக்கிற ஒயரை நம்ம ஒட்டை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிரவுண்டு பின்னை எல்லாத்தையும் ஒன்றா சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற பின்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுப்புற இருக்க பாருங்கள், இந்த பின்னு அப்புறம் இந்த நடுப்புற இருக்கிற எல்லா பின்னுமே வந்து கிரிட் லைனு. இதில் தான் வந்து நம்ம அந்த ஒயரை கொண்டு வந்து சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 கிரிட் லைனில் இந்த ப்ளூ அண்டு வயலட் கலர் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஐசிக்கு போயிடலாம். இப்போ 2வது இருக்கிற இந்த ஐசிலேருந்து நம்ம சென்டர் அண்டு சப்வூஃபர் லைன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் எடுக்கலாம். சென்டருக்காக நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ட் பண்ணி ஐபி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பக்கத்தில் ரெட் கலர் ஒயரை எடுத்துகிட்டு வந்து சப்வூஃபருக்கான ஐபி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதாவது ரெட் கலரையும் ஆரஞ்சு கலர் ஒயரையும். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு 3வதாக இருக்கிற கிரிட் லைனில் வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து 3வது பின்னு மட்டும் இல்லை, எந்த இடத்துல வேணால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து 3வது இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டு, இதை கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு 4வது கிரிட் லைனில் ரெட் கலர் ஒயர், அதாவது சப்வூஃபருக்கு கனெக்ட் பண்ண ரெட் கலர் ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 4வது இடத்துல நம்ம ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். திருப்பி நம்ம ஐசி போர்டுக்கு போயிடலாம். இந்த ஐசி போர்டில் நம்ம கடைசியாக எடுக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு. அதுக்காக பச்சை மஞ்சள் கலரில் 2 ஒயர் எடுத்துருக்கேன். இந்த ஒயரை மஞ்சள் கலரை ஒரு சைடும்
பச்சை கலரை ஒரு சைடும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் அட்டிட்டு மாறு போனால் பரவாயில்ல. இப்போ கிரவுண்டோட 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒயரை டைரெக்டாக நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடலாம். இந்த ஒயரில் பச்சை கலர் ஒயரை 5வது பின்லேயும் மஞ்சள் கலர் ஒயரை 6வது பின்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம திருப்பி ஐசி போர்டுக்கு போயிடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்துகிட்டு ஐசி போர்டில் உள்ள கிரவுண்டில் எதனா ஒரு கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண இந்த ஒயரை மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கிரவுண்டு வந்து ஃபுல்லாக ஜம்பர் அடித்து வச்சுருப்போம். அந்த கிரவுண்டோட இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த கிரவுண்டை வந்து நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணாமல் விட்டோங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஹம்மிங் நாய்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம கிரிட் லைன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்புற உள்ள பின்னில் கொடுத்துட்டோம். அடுத்தது ஒரு எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கடைசியாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற கிரவுண்டு பின்னில் வந்து சால்ட்ரிங் பண்ணி விட்டோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னில் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற சேனலுடைய மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணும். அதில் இந்த 2 100K தவிர நம்ம மீதி இருக்கிற 4 வால்யூம் கண்ட்ரோல்லையும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த 2 100Kலையும் பேஸ் ட்ரிபிள் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். அதனால் அதில் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற 4 வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டு பின்னை வந்து ஒன்றா இணைக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பின்னும் இந்த பக்கம் ஒரு பின்னு இருக்கும். 2 பின்னும் சென்டராக மடித்து விட்டு 2த்தையும் ஒன்றா லூப் பண்ணணும். இதே போல் எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்தமாரி சால்ட்ரிங் பண்ணி முடித்த பிறகு ஒரு பிளாக் கலர் ஒயரை அந்த கிரவுண்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து, அதாவது இந்த 2 வால்யூம் கண்ட்ரோலை தாண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தாண்ட உள்ள வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டு பின்னில் கட் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணி விட்டுறலாம். இப்போ எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற இன்னும் 2 வால்யூம் கண்ட்ரோலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணினது ஃப்ரெண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், 2வதாக கனெக்ட் பண்ணினது சரௌண்டிங் சேனலுக்கான வால்யூம் கண்ட்ரோலு, 3வது சென்ட்ரு, அடுத்தது சப்வூஃபர். மீதி இருக்கிற இந்த 2த்தையும் நம்ம இதே போல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 4 வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டையும் ஒன்றா இணைச்சிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம கிரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு பிளாக் ஒயர் எடுத்து இந்த லாஸ்ட்டில் உள்ள வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். திரும்பி இந்த ஒயரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கிரவுண்ட்லேருந்து பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இந்த சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு, அப்புறம் சென்டர் சேனலோட வால்யூம் கண்ட்ரோலு, அப்புறம் சரௌண்டிங்கோட கண்ட்ரோலு, அப்புறம் இந்த 2 கண்ட்ரோல்லையும் கொடுக்கக்கூடாது இந்த மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 12 கலர் ரிப்பன் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை நம்ம இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலு, இந்த வால்யூம் கண்ட்ரோலு, இந்த வால்யூம் கண்ட்ரோலு, இந்த 2ம் கிடையாது. அடுத்தது கடைசியாக இருக்கிற வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட் அவுட்புட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் வந்து இன்புட் பின்னு, இந்த மற்ற 4 கண்ட்ரோலில் வந்து அவுட்புட் பின்னை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த பெல்ட் ஒயரை எடுத்துக்கலாம். இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் நம்ம வந்து அளந்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னில் சால்ட்ரிங் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு, அதே இந்த கடைசியில் மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஒயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு ஒரு பென் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் வந்து இந்த இடத்துல வருது. இதில் வந்து நம்ம எந்த ஒயரில் மார்க் பண்ணுறோன்னா ப்ளூ அண்டு வயலட் அந்த ஒயரில் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம ப்ளூ அண்ட் வயலட்டு தான் கொடுத்துருக்கோம். அதே போல் அந்த கண்ட்ரோல் வந்து ப்ளூ அண்ட் வயலட்டு. அடுத்தது சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பச்சை ஒயர் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது போலயே மஞ்சள் பச்சை ஒயரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்டு அடுத்தது வந்து ஆரஞ்சு ஒயர் வந்து சென்ட்ரு வால்யூம் கண்ட்ரோலுக்காக அதே போல் மடக்கி வச்சு எந்த இடத்துல சால்ட்ரிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் ஒயரில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம சப்வூஃபருக்கான வரக்கூடிய ரெட் கலர் ஒயர்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கத்திரிக்கோல் வச்சுட்டு 1 by 1 கட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம தனித்தனியாக ஒயர் கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் பெல்ட் ஒயரை பிரிக்காமல் யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இதை கத்திரிக்கோலை கட் பண்ணும்போது நம்ம மற்ற ஒயரில் படாமல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பக்கத்தை மட்டும் நம்ம அந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த சுவிட்சுக்கு கீழே கொடுத்து நம்ம ஆல்ரெடி அளந்தவங்க போகிற அந்த மாரி வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம்.
அந்த ஒயரை அதுக்கு கீழே பங்குடாக செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூ அண்டு வயலட்டு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு போகக்கூடிய ஒயரு அதை வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பின்னில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். கைஸ் இப்போ நான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் 2 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே வந்து சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் வந்து கடைசியாக இருந்தது, அது தூக்கி சென்டராக போட்டிருக்கேன். சென்டரில் இருந்த சப்வூஃபர் சென்டரை தூக்கி கடைசியாக போட்டிருக்கேன். அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்த கனெக்ஷன் வந்து சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதாவது பெல்ட் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸாக அந்த கலர் வரும். நம்ம மாற்றி மாற்றி பண்ணும்போது திரும்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் நான் வந்து கலர் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டேன் அந்தாண்டியும். ஆனால் வந்து சேனலுக்கெல்லாம் ஒரே கலர் ஆரம்பத்தில் சொன்ன கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டு, இப்போ இந்த ப்ளூ அண்டு வயலட்டோட ஒயரை வந்து நம்ம இதுக்கான வச்சிருக்கிற மெயின் வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்புற இருக்கிற 2 பின்னில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது இது கிரிட் லைனில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் 3rd and 4th பின்னில் வந்து நம்ம சரௌண்டிங்கில் லெஃப்ட் ரைட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் கனெக்ட் பண்ணிருக்கோங்களோ அதே கலரில் நம்ம இந்தாண்ட இன்புட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கனெக்ஷன் பண்ணி முடித்த பிறகு இந்த பக்கம் சரௌண்டிங்கோட மெயின் கண்ட்ரோலுக்கு வந்துடலாம். இப்போ இந்த மெயின் கண்ட்ரோல்கிட்ட அந்த மஞ்சள் பச்சை ஒயரோட எண்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இதோட சென்டர் பாயிண்ட், அதாவது வால்யூம் கண்ட்ரோலுடைய அவுட்புட் பின்னில் 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று அதில் ஒன்று. இதில் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் சரி தான், எல்லாத்துக்கும் சரி தான். அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு, இப்போ திருப்பி நம்ம வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 பின்னு தான். அதில் ஃபஸ்ட்டு பின்னில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 5வது பின்னில் நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது சென்ட்ரு சேனலுக்கான ஒயரு. அதுக்கு நேராக இப்போ இதில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது சென்டரோட மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து போயிடலாம். இப்போ இந்த சென்ட்ரு சேனலுடைய மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நடுப்புற இருக்கிற அவுட்புட் பின்னில் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி விட்டுடலாம். இதை அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற எந்த பின்னில் வேணால் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஆனால் 3 பின்னில் நடுப்புற இருக்கிற பின்னில் வந்து கனெக்ஷன் பண்ணி விட்டுருணும். அந்தாண்ட எதுலேயுமே டச் ஆகக்கூடாது. ரைட்டு, திருப்பி வந்து நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் மிச்சம் இருக்கும். அதாவது சப்வூஃபருக்கான ஒயரு. இந்த ஒயரை ஆல்ரெடி ஒரு சிகப்பு ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு மெயின் சப்வூஃபர் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு நம்ம சரௌண்டிங் சேனலை எப்படி கனெக்ட் பண்ணமோ அதே போல் இந்த சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்புற உள்ள பின்னில் இந்த ரெட் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே நண்பா, இப்போ இருக்கிற எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் நம்ம இது வரைக்கும் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது அதுக்கான கனெக்ட் பண்ண ஒயர் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ஐசிக்கு கனெக்ட் பண்ண ஒயரையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேக் போட்டு இது வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண எல்லா ஒயருக்குமே டேக் அடிச்சு விட்றலாம். நெக்ஸ்ட்டு 5.1 பொருளாஜிக் போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டில் இந்த இடத்துல பேஸ் ட்ரிபிளுக்காக ஒரு 3 பட்டன் இருக்கும். அதேமாரி போர்டுக்கு மேலே பேஸு ட்ரிபிள்னு கனெக்ஷன் இருக்கும். அதுக்கும் இந்த 2 வால்யூம் கண்ட்ரோலுக்கும் நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணோம். அதுக்காக இந்தமாரி எதனா ஒரு கலரில் 3 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம பேஸோட சால்ட்ரிங் பாயிண்டில் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த கனெக்ஷனில் ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்டு, அடுத்தது தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஒயர் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஒயரில் நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே போல் கீழே இருக்கிற பேஸோட சால்ட்ரிங் பாயிண்ட்லேயும் 3 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே கலரில். அண்டு அதே பொசிஷன் டைரெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கிரே, 2வது ஒயிட்டு, 3வது பிளாக்கை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதே கனெக்ஷன் வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலுடைய சால்ட்ரிங் பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இதில் ஃபஸ்ட்டு கிரே, 2வது ஒயிட்டு, 3வது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுப்புற கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் தான் நமக்கு மெயின். அந்தாண்ட இந்தாண்ட மாறி போனால் பரவாயில்ல, அது வந்து நம்ம வந்து மாற்றி கூட சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அந்தாண்ட மாறிச்சுன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து ரிவர்ஸில் தான் ஒர்க் ஆகும் ஒஞ்சி, ஆனால் கனெக்ஷனில் எந்த கோளாறும் வராது. அந்தாண்ட ஒயரை நம்ம மாற்றி சால்ட்ரிங் பண்ணோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகிடும். இப்போ பேஸ் வால்யூமை எப்படி கனெக்ட் பண்ணோமோ அதே போல் ட்ரிபிள் வால்யூமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து 3 ஒயர் எடுத்துருக்கிறேன். இதில் நடுப்புற கிரே வச்சுருக்கிறேன், மீதி 2 பக்கத்தில் ஒயிட் வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டில் நம்ம ஒயிட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன், 2வது கிரேவை கனெக்ட் பண்ணிச்சுக்கிறேன், 3வது ஒயிட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் ட்ரிபிளோட மறு சைடும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒயிட்டு, 2வது கிரே, 3வது ஒயிட்டு. இதை கனெக்ஷன் பண்ணி முடித்த பிறகு இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரிபிளோட வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணி வச்சிடுறேன். இதுலேயும் நம்ம பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணோமோ அதே போல் தான் கனெக்ட் பண்ணோம்.
ஓகே, இந்த பேஸ் ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணுறது சிம்பிள் தான். இதில் யாருக்காவது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான தனி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துங்க. ரைட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து கேபிள் டை அடிச்சு விட்றலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த 3-வே புஷ் பட்டனுக்கு வந்துடலாம். இந்த 3 சுவிட்சு, அதாவது 3 பட்டன் இருக்குல்ல, இதில் உள்ள நடுப்புற பின்னில் மட்டும் நம்ம ஒயரை கனெக்ஷன் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற புஷ் பட்டனில் நடுப்புற இருக்கிற பின்னில் ரைட் சைடில் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். அதே ஒயரை நடுப்புற சீவிட்டு ரெண்டாவதாக இருக்கிற புஷ் பட்டனில் நடுப்புற இருக்கிற பின்னில் ரைட் சைடில் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். அதே போல் மூணாவதாக இருக்கிற புஷ் பட்டனில் ரைட் சைடில் ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் அதே ஒயரை 18 பின் சுவிட்சில் ஃபஸ்ட் இருக்கிற பின்னில் ரைட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த புஷ் பட்டனில் உள்ள பின்னெல்லாம் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறோம்னா, ஒரு லைனாக ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம். அதாவது இந்த சின்ன பட்டனில் ஒரு பட்டனுக்கு 2 வருஷம் இருக்கும், மொத்தம் 6 பின்னு இருக்கும். அதே பெரிய பட்டனில் 9 வருஷம் இருக்கும், மொத்தம் 18 பின்னு இருக்கும். இப்படி கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் தெளிவாக ஈஸியாக புரியும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு பாருங்கள். ரைட்டு, இப்போ அடுத்தது இதே போல் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம ரைட் சைடில் கனெக்ட் பண்ணோங்கன்னா நடுப்புற, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற பின்ன எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணணும் ஒன்றா. இப்போ ஃபஸ்ட்டு பட்டனில் நடுப்புற இருக்கிற வரிசையில் லெஃப்ட் சைடு கனெக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது பட்டனில் நடுப்புற இருக்கிற வரிசையில் லெஃப்ட் சைடு, அதேமாரி மூணாவது பட்டனில் நடுப்புற லெஃப்ட் சைடு. கடைசியாக வந்து இந்த 18 பின் சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணோம். இதுக்கு இந்த ஒயர் எட்டில், அதனால் இந்த ஒயரை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த 18 பின் சுவிட்சில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வரிசையில் லெஃப்ட் சைடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது எதனா ஒரு கலரில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இந்த 18 பின் சுவிட்சில் ரெண்டாவது வரிசையில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயரில் இந்த கலரு மாறி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இந்த ஒயரை அந்த சுவிட்சுக்கு கீழ் வழியாக கொண்டு வந்துட்டு இந்த ப்ரோலாஜிக் போர்டோட இன்புட்டில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். அதாவது ஆடியோ இன்புட் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ஷன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ அண்டு வயலட் கலரில் கொஞ்சோண்டு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலர் ஒயர் வந்து நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதே கலரில் ஒயர் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிட்டு இந்த போர்டில் FL FR அப்படின்ட்டு இருக்கோம். அதாவது ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு அப்படின்ட்டு இருக்கோம். அந்த சால்டரிங் மைனில் நம்ம ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணி விட்டுறலாம். கிரவுண்டு தேவை கிடையாது. ஓகே, இப்போ ஃப்ரெண்டுக்கான அவுட்புட் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் 47K. அந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 பின்னில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ எந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள். இது கனெக்ட் பண்ணியிருந்த வந்து வீடியோ எடுக்க முடியல, சாரி. இந்த ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட் பின்னில் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 பின் சுவிட்சில் 4வது வரிசையில் ஒயர் கனெக்ட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு வரிசையில் இந்த 3 சுவிட்சில் உள்ள ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது வரிசையில் இந்த ஆடியோ இன்புட்டு வெள்ளை கிரே கலர் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். மூணாவது வரிசையை விட்டுறணும். 4வது வரிசையில் வந்து நம்ம 2 ஒயர் கனெக்ட் பண்ணோம். அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த ப்ரோலாஜிக் போர்டில் உள்ள சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டில் வந்து சால்டர் பண்ணிடணும். அதுக்காக பச்சை மஞ்சள் கலர் ஒயர் வந்து சால்டர் பண்ணி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி சரௌண்டிங் செட்டுக்கு. அதுமாரி ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த 18 பின் சுவிட்சில் 4வது வரிசையில் உள்ள லெஃப்ட்டு ரைட்டில் ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டேன். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரோலாஜிக் போர்டில் உள்ள சரௌண்டிங் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் சால்டர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சரௌண்டிங்கோட அவுட்புட்டை வந்து நம்ம டைரெக்டாக இந்த 18 பின் சுவிட்சில் வந்து கொடுத்துட்டோம். அதே வந்து இந்த பேஸ் ட்ரிபிளோடைய அவுட்புட்டை வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட்டில் வந்து கொடுத்துட்டோம். ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து பின் சைடுலலாம் ஆர்சி சர்க்கிட்லேருந்து டிவி DVD அப்புறம் வேறு எதனா நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த கனெக்ஷன்லேருந்து நமக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து ஒர்க் ஆகணும். அதுக்காக நம்ம இதுமாரி பண்ணுறோம். ஓகே, அடுத்து என்ன செய்கிறோன்னா, இந்த சரௌண்டிங் சேனலுடைய வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இன்புட்லேருந்து 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த 18 பின் சுவிட்சில் கொடுக்கணும். அதாவது 1 2 3 4 5வது பின்னில் வந்து லெஃப்ட்டு ரைட்டில் வந்து கொடுக்கணும். அதுக்காக அதே சேம் கலர் பச்சை மஞ்சள் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை நம்ம சரௌண்டிங் வால்யூம் கண்ட்ரோலுடைய ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அதாவது மஞ்சளை கனெக்ட் பண்ணுறதுக்கு நேராக மஞ்சளை கனெக்ட் பண்ணிக்கலாம், பச்சையில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நேராக பச்சையை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரோட மறுபக்கத்தை நம்ம சொன்ன மாதிரி இந்த 18 பின் புஷ் பட்டனில் 5வது பின்னில் லெஃப்ட்டில் பச்சை ஒயரும் ரைட்டில் மஞ்சள் ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஆர்டராக கொடுத்துருப்பேன். பச்சை இருக்கிற சைடில் வெறும் பச்சலும், மஞ்சள் இருக்கிற சைடில் வெறும் மஞ்சளும் இருக்கிற மாதிரி சால்ட்ரு பண்ணியிருக்கிறேன். இதே வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டான 2 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதுலேயும் மஞ்சளாம் ஒரு சைடும் பச்சைலாம் ஒரே சைடும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்துங்க, அதுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த புஷ் பட்டனில் கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா சப்வூஃபருக்கான சென்டருக்கான லைனை வந்து பார்க்கணும். அது சுவிட்சிலேருந்து இந்த போர்டுக்கு ஒயர் சால்ட்ரு பண்ணணும். அப்புறம் அந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இந்த சுவிட்சுக்கு ஒயர் சால்ட்ரு பண்ணணும். அதுக்காக சப்வூஃபருக்கும் சென்டர் சேனலுக்கும் யூஸ் பண்ண ரெட்டு அண்டு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இந்த 18 பின் புஷ் பட்டனில் 1 2 3 4 5 6 7வது பின்னில் வந்து நம்ம லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த 2 பின்னில் இந்த 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே சென்டர் சேனலுடைய அவுட்புட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரும், சப்வூஃபர் அவுட்புட்டு இங்கே இருக்குது. இதில் ஒரு ரெட் கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணணும். இப்போது இந்த புஷ் பட்டனில் எந்த பக்கம் எந்த ஒயரை வேணால் கனெக்ட் பண்ணலாம். நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து சென்டர் சேனலுக்கான ஒயரு. இந்த ஒயரை லெஃப்ட் சைடில் உள்ள 7வது பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் ரெட் கலர் ஒயரு சப்வூஃபருக்கான ஒயரு. இந்த ஒயரை 7வது பின்னில் உள்ள ரைட் சைடு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா அதிகமாக கமாண்டு ப்ரொலாஜிக் போர்டு டு பின் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வந்துருந்தது, அதுக்காக சொல்கிறேன். ரைட்டு, இப்போ ஆரஞ்சு கலர் ஒயரை சென்டர் சேனலுடைய அவுட்புட் பின்னில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது ரெட் கலர் ஒயரை வந்து சப்வூஃபருக்கான பின்னில் வந்து கனெக்ட் பண்ணோம். சப்வூஃபர் பின் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல அதோட அவுட்புட்டில் ரெட் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம வந்து ஒயரோட கலரை வந்து மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டோங்கன்னா நமக்கு அங்கே அவுட்புட்டில் மாறிடும். ரைட்டு, இப்போ இந்த சுவிட்சிலேருந்து இந்த போர்டுக்கு ஒயர் கனெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கும் 18 பின் புஷ் பட்டனுக்கும் ஒயர் கனெக்ஷன் பண்ணணும். இந்த சுவிட்சில் எத்தனாவது பின்னுனா 8வது பின்னில் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் ரைட்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணணும். வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல். இதை கொண்டு வந்து 18 பின்னில் கொடுக்கணும். அதே போல் சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலில் கொண்டு வந்து 18 பின்னில் வந்து கொடுக்கணும். இதுக்காக மறுபடியும் ரெட் அண்டு ஆரஞ்சு கலரில் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை சப்வூஃபருடைய இன்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு பின்னில் எந்த இடத்துல ஆல்ரெடி கொடுத்துருப்போம் ஒரு ஒயரு, அதுக்கு நேராகவே ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அந்தாண்ட பின்னில் கொடுக்க வேணாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்குறேன். அதனால் ஃப்ரண்ட்லேயே அவுட்புட் எடுத்துக்கலாம். அதே போல் சப்வூஃபர் அவுட்புட்டில் ரெட் கலர் ஒயரை ஃப்ரண்ட்லேயே கொடுத்துக்கிறேன் வால்யூம் கண்ட்ரோலுடைய இன்புட் பின்னில். இப்போ இந்த ஒயரோட மறுபக்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 18 பின் புஷ் பட்டனில் 8வது பின்னில் லெஃப்ட்டில் வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே ரைட்டில் வந்து ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். புஷ் பட்டனில் நம்ம இந்த ஒயரை கனெக்ட் பண்ணும் போது ஆல்ரெடி ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு இந்தாண்ட பின்னில் ரெட் கலர் ஒயரை கொடுக்கணும். அதே போல் ஆரஞ்சு கலர் ஒயரை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். அதுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ரீவன் பண்ணுற பாருங்கள். 7th பின்னோட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ப்ரொலாஜிக் போர்டில் இன்புட் பண்ணிடுறோம். அதே போல் சப்வூஃபர் அண்டு சென்டர் சேனல் இதோட பின்னில் உள்ள இன்புட் பின்னில் 2 ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து 18 பின் சுவிட்சில் உள்ள 8வது பின்னில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொலாஜிக் போர்டில் கெய்னர் செக்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 அவுட்புட் இருக்கும். இன் அவுட்டு, அதே போல் இன் அவுட்டுன்னு சொல்லிட்டு 4 சேனலுக்கான கெய்னர் செக்ஷன் இருக்கும். இதில் எதை கனெக்ட் பண்ணணுன்னா இந்த கேபினெட்டோட பேக் சைடில் ஆர்சி சாக்கெட் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதில் இந்த டாப்பில் உள்ள இந்த 6 சேனலில் மட்டும் அதில் வந்து கெய்னர் பண்ணணும். கீழே உள்ள 6 வந்து நம்ம சின்ன சின்ன புஷ் பட்டன் இருந்ததில்ல, 3-வே புஷ் பட்டன் அதில் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆர்சி சாக்கெட்டில் உள்ள கிரவுண்டெல்லாம் ஒன்றா இணைக்கணும். இந்த மேலே உள்ள ஆர்சி சாக்கெட்டில் உள்ளே இருக்க பாருங்கள், இந்த 3 பின்னு உள்ளே அடங்கின மாரி இருக்கும். இந்த 3 பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு தான்.
அதே போல் கீழே இருக்கிற ஆர்சி சாக்கெட்டில் உள்ளே இருக்கிற இந்த 3 பின்னும் கிரவுண்டு, அதே போல் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற இந்த எல்லா பின்னுமே வந்து ஒரு சேனலுக்கான கனெக்ஷன் லைனு. ரைட்டு, இதுக்காக ஒரு ஒயரை சீவிட்டு அதில் லைட்டாக லெட்டு வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இருக்கிற கிரவுண்டு எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சொன்ன 6 கிரவுண்டையும் ஒன்றா ஒரே லைனாக கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு பிளாக் கலரில் ஒயர் எடுத்துக்கலாம். நாம் பண்ண இந்த கனெக்ஷனில் இந்த ஒயரை ஒரு பக்கத்தில் சால்ட்ரு பண்ணிட்டு வந்து இந்த ஐசி போர்டில் கிரவுண்டு எதனா ஒரு கிரவுண்டில் சால்ட்ரு பண்ணி விட்டுறலாம். இந்த கிரவுண்டை நம்ம எடுக்கணும், எடுக்கலைன்னா ஹம்மிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்தது இந்தமாரி பெல்ட் ஒயர் எடுத்துக்கலாம், அதாவது ரிப்பன் ஒயரு. இதில் வந்து ஒரு 6 ஒயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 6 ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த சேனலுக்கு எந்தெந்த கலர் யூஸ் பண்ணமோ அந்தந்த கலரை தான் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெட்டையும் ஆரஞ்சையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டையும் ஆரஞ்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது கலரை மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. அதாவது சப்வூஃபருக்கு ரெட் கலரும் சென்ட்ரு சேனலுக்கு ஆரஞ்சு கலரும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் கேபினெட்டுக்கு பின்னாடி ஆர்சி சாக்கெட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சேனல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி பார்த்துக்கிட்டு நம்ம ஒயரை சால்ட்ரு பண்ணலாம். இந்த கேபினெட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர், அதாவது சென்டர் சேனல் இருக்குது, அதுக்கு ஆரஞ்சு கலர் ஒயரை லீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சப்வூஃபர் லைன் இருக்குது, அதுக்காக சிவப்பு கலர் ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் இருக்குது, அதுக்காக சரௌண்டிங்க்காக மஞ்சள் அண்டு பச்சை கலர் ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்புறம் கடைசியாக ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக ப்ளூ அண்டு வயலட்டு ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிட்டோம். சால்ட்ரிங் பண்ணி முடித்த பிறகு இந்த ஒயரோட மறுபக்கத்தை நம்ம நேராக 5.1 ப்ரொலாஜிக் போர்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். இந்த ஒயரில் ப்ளூ கலரு அண்டு வயலட் கலர் ஒயரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஒயரையும் இந்த ப்ரொலாஜிக் போர்டுக்கு தகுந்த மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நீட்டாக விட்டுருக்கேன். இது எதுக்குன்னா இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நேராக 18 பின் சுவிட்சில் வந்து கொடுத்துடணும். மீதி இருக்கிற இந்த 4 சேனலை வந்து நம்ம ப்ரொலாஜிக் போர்டில் கெய்னர் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த போர்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் இருக்கும். அதாவது இது இன்னு இது அவுட்டு, அதே போல் இது இன்னு இது அவுட்டு, அடுத்தது இந்த பக்கம் அதே போல் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இன்னு இருக்கும், அடுத்தது ஒரு அவுட்டு இருக்கும், அடுத்தது ஒரு இன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அவுட் இருக்கும். இதை நம்ம எதில் இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அவுட்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்த 4 சேனலில் வந்து நம்ம இப்போ இன்புட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் ஒயரை வந்து நான் இன்புட் பண்ணிக்கிறேன். இதில் எந்த சேனலில் எந்த இடத்துல வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எதில் கொடுக்குறோமோ அதுக்கு பக்கத்துலேருந்து எடுத்துக்கணும். ரைட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்புட்டில் நான் ரெட் கலர் ஒயரையும் ஆரஞ்சு கலர் ஒயரையும் கொடுத்துருக்குறேன். அடுத்தது மஞ்சள் கலர் ஒயரையும் பச்சை கலர் ஒயரையும் ரெண்டாவதாக இருக்கிற இன்புட்டில் வந்து கொடுக்குறேன். அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட்டு, அந்த பக்கம் ஒரு சேனலு இந்த பக்கம் ஒரு சேனலு, அதே போல் 2 இது இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் அந்தமாரி. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த 6 இன்புட்டில் 4 இன்புட்டை இதில் கொடுத்துட்டோம். மீதி 2 இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் ரைட்டை மட்டும் நம்ம வந்து கெயின் பண்ண வேணாம். அது வந்து டைரெக்டாக இந்த 18 பின் சுவிட்சில் 3வது வரிசையில் இருக்கிற ரைட் சைட் பின்னில் கொடுத்துட்றேன். அதாவது கிரே கலரை, அடுத்தது ப்ளூ கலரை அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் 3வது வரிசையில் லெஃப்ட் சைடு பின்னில் வந்து கொடுத்துட்றேன். ரைட்டு, அடுத்தது நம்ம கெய்னர் செக்ஷனில் இன்புட் கொடுத்தோங்களா, அதில் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்காக அதே சேம் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை ப்ரொலாஜிக் போர்டோடைய கெய்னர் செக்ஷனுக்குள்ளே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் இன்புட்டு கொடுத்தோங்களா, அதுக்கு பக்கத்தில் ரெட் கலர் ஒயர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அவுட்புட்டுக்காக. அதே போல் ஆரஞ்சு கலர் இன்புட்டுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலர் ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் கலர் ஒயர் இன்புட் பண்ணோங்களா, அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் கலர் ஒயரை அவுட்புட்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்தமாரி அவுட்புட் எடுக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயர் கலரை மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டாங்கன்னா நமக்கு வந்து சேனல் மாறி மாறி வேலை செய்யும். ரைட்டு, இப்போ எல்லோ கலரை கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது க்ரீன் கலர் ஒயரை அவுட்புட் பாயிண்டில் சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா பாயிண்ட்டையும் வந்து சால்ட்ரு பண்ணி அவுட்புட் எடுத்துட்டோம். இந்த ஒயரை வந்து நம்ம என்ன எதில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 பின் புஷ் பட்டனில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் வந்து கொடுக்கலாம். இதில் 6வது பின் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாகவே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வெறும் மஞ்சள் கலர் ஒயராக சால்ட்ரு பண்ணியிருப்போம். அதே போல் அதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஒயர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பின்னு வந்து எம்டியாக இருக்கும். அந்த பின்னில் சால்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் கலர் ஒயரை 6வது பின்னில் மஞ்சள் கலர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிற சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
அதே போல் பச்சை கலரை 6வது பின்னில் பச்சை கலர்லாம் ஒயர் சால்ட்ரு பண்ணியிருக்கிற இடத்துக்கு நேராக சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த 18 பின் சுவிட்சில் கடைசியாக இருக்கிற 2 பின் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அதில் சிகப்புலாம் கனெக்ட் பண்ணுற இடத்துல சிகப்பு ஒயரையும், ஆரஞ்சு கலர் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிற இடத்துல ஆரஞ்சு கலர் ஒயரையும் சால்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 பின் புஷ் பட்டனுடைய ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஆர்சி சாக்கெட்லேருந்து நேராக ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு பொருளாஜிக் போர்டில் 4 சேனலில் கொடுத்து கெய்னர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து 18 பின் புஷ் பட்டனில் கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட் சேனலோட லெஃப்ட் ரைட்டு மட்டும் டேரெக்டாக 18 பின் புஷ் பட்டனில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா கெய்னர் செக்ஷனில் நமக்கு 4 சேனலில் தான் கெயின் பண்ண முடியும். அதனால் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு டேரெக்டாகவே உள்ளே கொடுத்துட்றோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்தது என்ன செய்கிறோன்னா இந்தமாரி எதனா ஒரு 4 கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இதில் ஒயிட் அண்டு கிரே, அப்புறம் பிளாக் அண்டு ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஒயர் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். ரைட்டு, இந்த ஒயரை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஆர்சி சாக்கெட்டில், அதாவது கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பின்னு இருக்கும். அதில் 2 சேனலுக்கான அவுட்புட் எடுத்துக்கிறோம். இதில் சிடி டிவின்னு இருக்குல்ல, அதுலேருந்து 2 அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த 3-வே புஷ் பட்டனில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு சுவிட்சிலையும் 2வது இருக்கிற சுவிட்சிலையும் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். 3வது சுவிட்சில் வந்து நம்ம யூஎஸ்பி போர்டு வந்து கனெக்ட் பண்ணோம். ஏன்னா கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் யூஎஸ்பி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இந்த சிடி டிவின்னு போட்டிருக்கோம். அதனால் நம்ம இந்த 2 மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஆல்ரெடி எடுத்த ஒயரை வந்து இந்த 4 கம்பி இருக்கும், 4 கம்பியில் மட்டும் நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் வரிசலாக 1 பை 1. இதில் சால்ட்ரு பண்ணுறது வந்து டிவியோட லெஃப்ட்டு அண்டு ரைட்டு வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்தது சிடியோட லெஃப்ட்டு ஆர் ரைட்டு வந்து சால்ட்ரு பண்ணுறோம். இதுக்காக பிளாக்கு அண்டு ரெட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா, ஏன்னா இதே கலரை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போது 4 கம்பியை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு கிரவுண்டு தேவை கிடையாது, நம்ம ஆல்ரெடி கிரவுண்டு எடுத்துட்டோம். அதனால் இந்த 4 ஒயரை கொண்டு போய் 3-வே புஷ் பட்டனில் கனெக்ட் பண்ணணும். இந்த 3-வே புஷ் பட்டனில் ஃபஸ்ட்டு டிவியோட அவுட்புட்டை டிவியோட சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதில் டிவிக்கு அவுட்புட் வந்து ஒயிட் அண்டு கிரே எடுத்தோம். இது வந்து அந்த சுவிட்சோட 3வது பின்னில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து சிடியோட அவுட்புட் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌனு. இதை வந்து சிடியோட சுவிட்சில் சால்ட்ரு பண்ணிக்கிறேன் 3வது பின்னில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இந்த 3 சுவிட்சிலுமே நமக்கு சென்ட்ரு பின்னும் இந்த லாஸ்ட்டு பின்னும் தான் ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பின்னை வந்து சும்மாவே விட்டுருணும் எல்லாத்துலேயுமே. இப்போ இந்த எல்லா ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதுலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம 3-வே புஷ் பட்டனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த சுவிட்சுக்கும் இந்த யூஎஸ்பி போர்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக 2 ஒயர் எடுத்துக்கிறேன், ப்ரௌன் கலர்லேயே எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை யூஎஸ்பி போர்டோட அவுட்புட் பின்னு, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு 2 பின்னு வந்து நம்ம சால்ட்ரு பண்ண போகிறோம். நடுப்புற கிரவுண்டு வந்து தேவை கிடையாது. கிரவுண்டு வந்து ஹம்மிங் வந்துச்சுன்னா கிரவுண்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்தாண்ட சைடில் ஒரு பின்னில் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்தாண்ட சைடில் ஒரு பின்னில் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நடுப்புற கிரவுண்டு இருக்கும். கிரவுண்டு வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம், கிரவுண்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சுவிட்சில் 3வது பின்னு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். அதாவது எஃப்எம் யூஎஸ்பி போர்டுன்னு போட்டிருந்தேன். அந்த சுவிட்சில் 3வது பின்னில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது வரைக்கும் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற எல்லா போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுத்துட்டோம்னா வேலை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். பவர் சப்ளையில் இதுக்கு டூவல் பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து பொருளாஜிக் போர்டுக்கு டூவல் பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கோசரம் மற்ற போர்டு எல்லாத்துக்குமே சிங்கிள் பவர் சப்ளை தான். அதுக்காக 2200 MFT 35 வால்ட்டில் 2 கெப்பாசிட்டர் எடுத்துருக்கிறேன். இதே டயோடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் 3 ஆம்ப் டயோடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே 6 ஆம்ப் டயோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட இதுதான் இருந்துச்சு, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்தமாரி ஒரு டூவல் பவர் சப்ளை வந்து சும்மா டெம்பரரியாக ரெடி பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் காமிச்சா ரொம்பவே லெங்க்த்தாக போகும். அடுத்தது 12012 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கிறேன். இது கூட நாம் ரெடி பண்ண டூவல் பவர் சப்ளை அந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் சுத்தமாகவே செட் ஆகாது. ஒருவேளை 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்தில் காமிச்ச மாதிரி 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்தமாரி 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 3 போர்டு வந்து சுத்தமாக ட்ரைவ் பண்ணாது, அதுக்கே திணறும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஒரு வேளை ஓகே தான், ஆனால் நான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. சரி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5 ஆம்பியருக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்.
ரைட்டு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இந்தமாரி அலைன்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட்டில் 3 லீடு வரும். அதாவது 12 0 12 அப்படின்ட்டு 3 டேப்பிங் வரும். இதில் 0 வந்து மஞ்சள் கலரு. இந்த மஞ்சள் கலர் ஒயரை இந்த 2 கெப்பாசிட்டரு ஒன்றா இணைச்ச இடத்துல வந்து இணைச்சிக்கலாம். அப்புறம் இந்த மற்ற 2 டேப்பிங்கையும் இந்த 2 டயோடு வந்து ஒன்றா இணைஞ்சிருக்கும். இந்த இடத்துல இந்த ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு டேப்பிங்கை இந்த 2 டயோடு ஒன்றா கனெக்ட் பண்ணுற இடத்துல இந்த டேப்பிங்கை வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரௌனு பிளாக்கு அப்படின்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஒயரை கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் பகுதி ஒன்று இருக்கும். அதாவது 2 கெப்பாசிட்டரில் இந்த கடைசியில் ப்ளஸ் இருக்கும், கெப்பாசிட்டருடைய ப்ளஸ்ஸு, அதில் ஒரு ஒயரும், அப்புறம் சென்டராக இருக்கிற கிரவுண்டில் வந்து அதாவது அந்த 2 கெப்பாசிட்டரும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் வந்து கிரவுண்டு. அதுலேருந்து நம்ம பிளாக் ஒயரை சால்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு போன இந்த ப்ரௌன் கலர் ஒயரை வந்து நம்ம ஆல்ரெடி அந்த போர்டில் வந்து ஜாயிண்ட் அடிச்சிருப்போம் எல்லா போர்டுக்கும். அந்த இடத்துல இந்த சிகப்பு ஒயரை கொடுத்துடலாம். பிளாக்கும் அதே போல் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த இடத்துல இந்த பிளாக் கலர் ஒயரை சால்ட்ரு பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல கொடுத்தா மட்டும் போதும். நமக்கு இங்கே இருக்கிற 3 போர்டுக்கும் பவர் சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஆகிடும். ஓகே, அடுத்தது ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் கலரு, பிளாக் கலரு அண்டு கிரே கலரில் 3 ஒயர் எடுத்துருக்கிறேன். இதில் கிரே கலர் ஒயரை இந்த கெப்பாசிட்டியுடைய மைனஸில் சால்ட்ரு பண்ணிடலாம். அதாவது இந்த பக்கம் மைனஸ் வரும், அதில் சால்ட்ரு பண்ணிடலாம். அது வந்து -12 வால்ட்டு. பிளாக் கலர் ஒயரை சென்டராக கொடுத்துடலாம், அது வந்து கிரவுண்டு. அதே போல் இந்த ப்ரௌன் கலர் ஒயரை ஆல்ரெடி ஒரு ப்ரௌன் கலர் ஒயரு 12 வால்ட் அவுட்புட் எடுத்துருப்போம், அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த 3 ஒயரில் கிரே கலர் ஒயர் வந்து -12 வால்ட்டு, இந்த ப்ரௌன் கலர் வந்து 12 வால்ட்டு +12 வால்ட்டு, பிளாக் கலர் வந்து கிரவுண்டு. இப்போ இந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம 5.1 டிகோடர் போர்டுக்கு கனெக்ஷன், அதாவது பவர் கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல நம்ம பார்த்துட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த போர்டிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. -V +V அண்டு ஜின்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை கனெக்ட் பண்ண வேண்டிய இடம். இந்த கனெக்ஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டோட ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அடுத்தது 7805 அப்படின்ட்டு ரெகுலேட்டர் ஐசி எடுத்துக்கலாம். இது வந்து யூஎஸ்பி போர்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காக. இதோட பின் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது பின் கிரவுண்டு, 3வது பின் வந்து அவுட்புட்டு. அதாவது 3வது பின்னில் நமக்கு 5 வால்ட்டு அவுட்புட் வரும். ஃபஸ்ட்டு பின்னில் எவ்வளோ வால்ட்டு கொடுத்தாலும். எடுத்து அந்த ஐசியை என்ன பண்ணுறோன்னா கேபினெட்டில் எதனா ஒரு இடத்துல ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல இந்த ஐசியை வந்து ஃபிட் பண்ணி விட்டுறலாம். இந்த ரெகுலேட்டர் ஐசியை கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பின் வந்து கேபினெட் டச் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்தமாரி பிட்டு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரோட ப்ரௌன் கலர் ஒயரை 12 வால்ட்டில் கொடுத்துட்றேன். அதே பிளாக் கலர் ஒயரை கிரவுண்டில் கொடுத்துட்றேன். இந்த ஒயரோட மறுபக்கத்தை அந்த ரெகுலேட்டர் ஐசியில் ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துட்றேன், அதாவது ப்ரௌன் கலர் ஒயரை. 2வது பின்னில் இந்த பிளாக் கலர் ஒயரை கொடுத்துட்றேன், இது வந்து கிரவுண்டு. ஓகே, இப்போ இந்த கெப்பாசிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஐசி கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த ஐசிலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக ப்ரௌன் கலர் ஒயரு, பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த ப்ரௌன் கலர் ஒயரை ஐசியோட 3rd பின்னில் கொடுத்துடலாம். இந்த பிளாக் கலர் ஒயரை ஐசியோட சென்டர் பகுதி, அதாவது ஆல்ரெடி ஒரு பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ணிருக்கோங்களா, அது கூடயே கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண அந்த ஒயரோட மறுபக்கத்தை யூஎஸ்பி போர்டோட பவர் சப்ளை கனெக்ட் பண்ணக்கூடிய சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்கள். சைடில் 5 போட்டிருக்கல, அதில் ப்ரௌன் கலர் ஒயரை கொடுத்துட்டேன். ஜிஎன்டியில் பிளாக் கலர் ஒயரை கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எல்இடி, ஒரு ரெசிஸ்டர், ஒரு ஒயரு 3த்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எல்இடியோட ப்ளஸ் லெக்கில் கட் பண்ணிவிட்டு 1K ரெசிஸ்டரு, அப்புறம் அந்த ரெசிஸ்டரோட ஒரு பக்கத்தில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எல்இடியை நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை 5 வால்ட்டில் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் அந்த எல்இடியோட இன்னொரு லெக்கை பாடியை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அந்த பாடியோட எர்த் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது ஏசி கேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏசி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் கொடுத்துருக்கிற புஷ் வழியாக உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் ஒன்று போட்டிருக்கேன் லைட்டாக, அதாவது இந்த ஒயர் வெளில வராது மாரி. அடுத்தது இந்த ஒயரோட மறுபக்கத்தில் 2 ஒயர் இருக்கும். அதில் ஒரு ஒயரை டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்புட் டேப்பிங்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே இன்னொரு ஒயரை பார்த்தீங்கன்னா நேராக சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சோட அடிப்பின்னில் சால்ட்ரு பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்புட்டிங்கில் இன்னொரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரில் ஒரு பிட்டு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நேராக சுவிட்சில் எடுத்துகிட்டு வந்துட்டு சுவிட்சோட மேப்பினில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துங்க எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து இந்த ஏசிக்கு மட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப்பு அப்படின்னா ஸ்லீவ் போட்டு கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் கனெக்ட் பண்ணிருக்கிறதுக்கு பவர் கொடுக்கணும். அதுக்காக ஐசி போர்டுக்கு 12 வால்ட் பவர் சப்ளை கொடுத்த இடத்துலேருந்து இந்த கூலிங் ஃபேனுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்குறேன். ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம் வந்தாச்சு. இந்த 5.1 டிகோடருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட்டு சிக்னலில் கிரவுண்டு கொடுக்குறதுக்கு மறந்தாச்சு. இந்த கிரவுண்டு வந்து நம்ம ஃபைனலாக கொடுத்துக்கலாம். அதாவது சென்டர் பகுதியில் வந்து
கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் வால்யூம் கண்ட்ரோலில் கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா வால்யூம் கண்ட்ரோலில் ஒரு கிரவுண்டு வரும், அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், இப்போ ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வருது. என்னென்னா ஹம்மிங் வருது. இதில் எதுனா ஒரு கார்ட் ரைடு வந்து இப்போ இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஹம்மிங் வருது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது தான். ஏன்னா எல்லாமே பழைய கம்பனன்ஸுங்கிறதுனால ஹம்மிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக. ஓகே, இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் 2 ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதை வச்சு நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது மாரி தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இதில் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. ஹம்மிங்லாம் வருது. எப்படி ஹம்மிங் அரெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த காம்போ எப்படி இருக்குது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வர வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.